நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இங்கே பேசியவர்களெல்லாம் மிக தெளிவாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியை இந்தியாவில் இருக்கின்ற முதல்வருக்கெல்லாம் தலை சிறந்த முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தமிழகத்தை இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக உயர்த்தியிருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கி ஒரு மாபெரும் வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு உருவாக்கி கொடுத்து தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற செய்த ஒரே மாநிலம் தமிழகம். அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நமக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டால், 2014 பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்தாங்க, 19 வந்தாங்க, மூணாவது முறை தேர்தல் நடந்துச்சு. அரசியல் வஞ்சனை இன்னொன்றையும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கிய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே, அவர்களிலே இன்றைக்கு கூட்டாட்சியை உருவாக்குகின்ற அந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுத்திருக்கின்றவர் நம் தலைவர் தளபதியார் அவர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிதி கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் மறுத்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே மத்தியிலே இருந்தாலும் சரி, தமிழகத்தை கொள்கையிலே மொழியிலே புறக்கணிக்க நீங்கள் முயற்சி செய்தால் அது நடக்கவே நடக்காது. எந்த காலத்திலும் எங்களுடைய முதல்வர் மாநிலத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காத ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே யார் என்றால் அதுதான் முத்தமிழ் அறிஞர் நம்முடைய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின். வேற யாரும் கிடையாது. எந்த காலத்திலும் ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காத ஒரு முதலமைச்சர் இந்திய வரலாற்றில் இருந்தார்.